கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக இந்த நிகழ்கால சத்தியங்களை படிக்கும்படியாக தேவன் கொடுத்த பிரதான கிருபையினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் ஜெபத்தோடு இந்த ஜெப கூட்டத்துக்கு வர்றீங்க. அதற்காக கர்த்தருக்கே துதி கனம் மகிமையை நான் செலுத்துகிறேன். உங்களுடைய சாட்சிகள் அல்லது நன்றி, தேவனுக்கு சொன்ன நன்றி நிச்சயமாக விசுவாசத்தில் நம்ம இன்னும் ஒரு படி வளர செய்கிறது. கர்த்தருக்கே துதிகன மகிமை. இந்த நாளிலே தொடர்ந்து உங்களிடத்துல நான் கடந்த வாரம் சொல்லியிருந்தேன், அடுத்த தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் தேவன் மறுபடியுமாக இன்னும் சில பாடங்களை இந்த பகுதியிலிருந்து திரைக்கு பின்னால் பாகம் 13 இதனால் நம்ம தியானிக்க இருக்கிறோம். திரைக்கு பின்னால் பாகம் 13 நம்ம தியானிக்க இருக்கிறோம். தலைப்பு திஷ்டாந்தம். ஜெபத்தோடு நம்ம இந்த நாளுக்குடைய பாடத்தில் கடந்து செல்வோம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அப்பா, நீர் கொடுத்த ஒவ்வொரு கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஜெபத்தோடு பாரத்தோடு கர்த்தருடைய செய்தியை கேட்க வேண்டும் என்று வந்திருக்க பிள்ளைகள் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு மேலான வல்லமை உள்ள கிறிஸ்து இயேசுவின் புண்ணிய நாமத்தில் கெஞ்ச கஞ்சியுள்ள பரம்பிதாவே, ஆமேன் ஆமேன். சோதோம் குமரா பட்டணத்தின் வாயிலாக அதை சுற்றிலும் நடந்த ஒவ்வொரு சம்பவத்திலும் நம்ம ஆவிக்குரிய பாடங்களை படித்து கொண்டே வருகிறோம். தேவன் நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் இரண்டாம் முறை வருவதற்கு முன்பாக சோதோம் குமாரின் நாட்களைப் போல இருக்கும் என்று அவர் உரைத்திருக்கிறார். அதனால நமக்கு அது மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. அதனால தான் இந்த நாளில் மற்றும் தொடர்ச்சியாக இந்த புதன்கிழமை தோறும் நம்ம இந்த சோதோம் குமரா பட்டணத்தில் நடந்தது என்ன, அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க, என்ன தீர்மானம் எடுத்தார்கள், நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம உரித்து படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் திஷ்டாந்தம் அப்படின்றால் நமக்கு ஒரு பாடமாக தேவன் அந்த பட்டணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைத்திருக்கிறார் என்பதுதான் சுருக்கமாக கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஜெபத்தோடு நாம் பயணிக்க போகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அதி சமீபம் என்பதை மறுபடியும் மறுபடியுமாக உணர்த்தியே நான் இந்த பாடத்திற்குள்ளாக கடந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். அதி சமீபம். எங்களுடைய மகன் சாமுவேல் இருக்காரு, சாமுவேல் ரெமனன்ட். என்னுடைய மகன் நாங்கள் திருச்சபைக்கு போகும்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிவிடும். அப்பொழுது மகன் வாகனத்திலே பின்னாடி இருக்கையிலே உட்கார்ந்திருப்பார். நான் வண்டி ஓட்டி கொண்டிருப்பேன், மனைவி பின்னாடி இருக்கையில் இருப்பாங்க. அப்பொழுது நான் போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கங்கே அவர் எழுந்திருக்க முயற்சி பண்ணுவார். அப்போல்லாம் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. தேவனே உதவி செய்யுங்க, நாங்கள் போக வேண்டிய தூரம் தூரமாக இருக்கிறது, மகன் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும், சீட்டில் உட்காந்துருக்கணும் தகப்பனே என்று சொல்லி ஜெபிப்பார்கள். ஜெபிக்கும் பொழுது என் மனைவி மகனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஜெபிக்கும் போது கண்களை மூட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இதனால மகன் என்ன செய்வார் என்றால் கண்ணை மூடுறதுக்கிட்ட முன்னாடி நான் கண் விழித்து வண்டி ஓட்டி கொண்டிருப்பேன். என்னையை பார்த்து டாடி ப்ரேயர் கண்ணை மூடுங்க என்று சொல்வார். டாடி கண்ணை மூடுங்க, ப்ரேயர் கண்ணை மூடுங்க என்று சொல்லி நான் சிரித்து கொண்டே பதில் சொல்வேன், மகனே நான் கண்ணை மூடினால் அப்புறம் நம்ம எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது அப்படி சொல்லி. இது எங்களுக்கு வாரந்தோறும் இது நடக்கிற ஒரு ஒரு காரியம். ஆனால் நாம் கண்களை மூடிக்கொண்டால் நம்மை சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் ஒருவேளை கண்களை மூடிக்கொண்டு நாம் பயணிக்கிறோமா? அப்படி பயணித்தோம் என்றால் நம்ம 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 புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் போயிடுவோம். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நீங்க விழித்திருந்து வாட்ச் என்று ஆங்கிலத்தில் வார்த்தை.
நீங்கள் பாருங்க, உங்களை சுற்றிலும் பாருங்க, உங்களுக்கு தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி. தீர்க்கதரிசிகள் அதுதான் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த சோதோம் குமாரன் பட்டணத்தில் திருஷ்டாந்தமாக தேவன் நமக்கு பாடமாக தான் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன பாடங்கள் என்று சொல்லி விளக்கமாக ஆழமாக இந்த நாளில் படிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு படிப்போம். முதல் வசனமாக எடுத்தவங்க வாசிங்க. 2 பேதுரு 2 அதிகாரத்தில் 6 வசனம். 2 பேதுரு 2 அதிகாரம் 6 வசனத்தை நீங்கள் யாராவது வாசிக்கும்படியாக நான் பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன். சோதம் குமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவித்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தரமாக வைத்து. பிற்காலத்தில் எதற்காக இந்த சோதாம் குமார பட்டணத்தை பற்றி படிக்க வேண்டும் என்று சொன்னால், பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக என்ன பண்றாங்கன்னா தேவன் வைத்திருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு பாடம். இதை பார்த்து அவர்கள் செய்ததைப் போல நாம் நம்முடைய நம்முடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திருச்சபைகளிலும் ஊழியத்திலும் நம்ம அனுமதிக்கவே கூடாது, அதை செய்யக்கூடாது என்பதை சோதாம் குமார பட்டணத்திலிருந்து படிச்சுக்கணுமா நம்ம. அதற்காக தான் இந்த 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 பட்டணத்தை குறித்து நம்ம நம்ம தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றும் ஒரு வசனத்தை வாசிங்க. யூதா 1 அதிகாரத்தில் 7 வசனம். யூதா 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. யூதா 1 அதிகாரத்தில் 7 வசனத்தை யாராவது வாசிங்க. அப்படியே சோதம் குமாரே பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியை அடைந்து திஷ்டாந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மறுபடியுமாக இந்த சோதோம் குமாரா பட்டணம் எப்படி அழிவுக்குள்ளாக வந்தது, அதனுடைய காரணங்கள் என்ன, அந்த பட்டணங்களை சுற்றி இருக்க பட்டணங்களும் அப்படியாக இருந்தது, அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல ஒரு பாவம் இருக்குது, விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியை அடைந்து என்று சொல்லப்படுது. இங்க சில பாவங்களை தேவன் கோரிட்டு நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. என்ன? விபச்சாரம், அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவன் தொடர்ந்து பேசுகிறார். ஆவிக்குரிய விபச்சாரம் என்ன இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய விபச்சாரம் அல்லது அந்நிய தேவனை வணங்குகிறவர்கள் செய்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா நாடி தொடர்ந்து போகக்கூடாது. இதுதான் சோதோம் பட்டணத்திலிருந்து நாம் படிக்கக்கூடிய பாடம். அவங்க விபச்சாரம் செய்தாங்க. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலும் ஆவிக்குரிய விபச்சாரம், நம்ம பாபிலோன் என்று படிக்கிறோமே, வரும் நாட்களில் கத்த சித்தமான நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த பாபிலோன் அதனுடைய திட்டங்களும் அதனுடைய வஞ்சனைகளையும் அதனுடைய எந்த ஒரு காரியத்திலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதில் சேரக்கூடாது என்று தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா விரும்புகிறாங்க. இந்த 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 பாடங்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் நம்ம இந்த சோதோம் குமார பட்டணத்திலிருந்து படிக்கிறோம். அதுதான் தேவன் சொல்கிறாங்க திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்து நாம் படித்துக்கொள்ள வேண்டுமா? அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா படிக்க வேண்டும். அப்போ இந்த சோதோம் குமார பட்டணத்தை பற்றி படிக்க வேண்டியது என்ன, எவ்வளோ அவசியம், அது பரிசுத்த வேதாகமம் அதை வலியுறுத்துகிறது என்பதை நாம் பார்த்தோம். மற்றும் ஒரு வசனத்தை வாசிங்க. இந்த சோதோம் குமார பட்டணத்தை பார்க்கும்போது படிக்கும் பொழுது அது எதை வலியுறுத்துகிறது, அது எதை ஞாபகப்படுத்துகிறது? நம்ம படிக்க படிக்க நமக்கு ஒரு அந்த இந்த இந்த பட்டணத்தை படிக்கும்போது என்ன ஞாபகம் வரும் என்பதை வாசிங்க. வசனத்தை வாசிங்க. மத்தேயு 10 அதிகாரம் 15 வசனம். மத்தேயு 10 அதிகாரத்தில் 15 வசனத்தை எடுத்தருள் வாசிங்க. மத்தேயு 10 அதிகாரம் 15 வசனம் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் படித்துக்கொண்டோம். இப்ப அந்த பட்டணத்தை படிக்கிறது மூலியமாக என்னத்தை அது ஞாபகப்படுத்துகிறது? நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும்
சோதோம் கொமோரா நாட்டுக்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன். அப்ப தேவன் என்ன நமக்கு பாடம் கொடுக்குறாங்கன்னா, இந்த பட்டணத்தை பத்தி நம்ம படிக்கும் பொழுது, அந்த பட்டணத்தாரை பத்தி படிக்கும் பொழுது, ஒவ்வொரு இடத்துலயும் நியாய தீர்ப்பை குறித்து அது வலியுறுத்தும். காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அது வலியுறுத்தும். தேவன் நியாயம் தீர்ப்பார், மறந்துராத என்பதை தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா நினைவுபடுத்தி கொண்டே வருவாங்க. சாட்சியாகமத்தில் நம்ம சகோதரி எலன் வைட் அவர்களுடைய எழுத்துக்களில் நம்ம படிக்கும் பொழுது, தேவன் கிருபையாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் திரும்புதலுக்கான இரக்கத்தை காண்பித்துக் கொண்டே வருவாராம். ஒரு சமயம் மனிதன் என்றைக்கு அந்த இரக்கத்தை அவன் 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 புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து பாவம் செய்து அவன் தன்னுடைய எல்லையை அவன் கடக்கிறானோ, அப்பொழுது அந்த மனிதனுக்கோ பட்டணத்திற்கோ குடும்பத்திற்கோ ராஜாவிற்கோ அந்த நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் வருகிறது என்று வலியுறுத்துகிறது. அப்ப இந்த பட்டணத்தை பத்தி படிக்கும்போது நமக்கு நம்ம இந்த காலத்துல வாழ்ற நமக்கு ஒரு ஒரு பாடம் ஞாபகம் வரணும். நியாய தீர்ப்பு உண்டு. தேவன் கணக்கு கேட்பார். நம்ம எல்லார்ட்டையும் தேவன் கணக்கு கேட்பார். அப்ப நம்ம ஆண்டுடைய சமூகத்துல ஒப்புரவாகிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை நாங்கள் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறோமா, இல்லை உங்களை விட்டு நாங்கள் ஏதாவது தவறு செய்கிறோமா, எங்களுக்கு எங்களுக்கு உணர்த்துங்கப்பா, நாங்கள் எப்படியாவது நாங்கள் மாறுவதற்கான கிருபைகளை தாங்க தேவனே என்று நம்ம நம்ம ஜெபத்தில் எப்பொழுதும் ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேக வேகமாக சில வசனங்களை பார்த்து மைய பாடத்துக்குள்ளாக போக போகிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதே மத்தேயு சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். 2-3 வசனங்கள் இந்த உதாரணத்தை பார்க்க போகிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். மறுபடியும் சோதம் குமார பட்டணத்தை ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, அது எதை நமக்கு வலியுறுத்துகிறது, நினைவுபடுத்தும் சொன்னா, நியாய தீர்ப்பை குறித்து. ஆனா இங்க ஒரு ஒரு இந்த வசனத்தை நம்ம ஜாக்கிரதையாக நம்ம படிச்சா நமக்கு தெரியும். நியாய தீர்ப்பினாலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்குமா, அப்ப நடந்தது லகுவா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு காரியம் படிக்க முடியுது. சோதோம் பட்டணத்தார் செய்த பாவத்தை விட நம்ம ஏதோ பெரிய பாவத்தை செய்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு லகுவா இருக்குமா. அப்ப கொஞ்சம் 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 நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் படிச்சுக்குவோம். நிறுத்தி நிறுத்தி நம்ம படிச்சுக்கொள்வோம். ஏனென்றால் அவர்களை காட்டிலும் ஏதோ ஒரு ஒரு காரியத்தை நம்ம மிஞ்சி நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அது தேவன் என்ன பண்றாங்கன்னா இந்த நாளில் பாடத்தின் மூலியமாக நமக்கு கற்பிக்க ஆசைப்படுறாங்க. நம்ம தேவன்கிட்ட தான் உதவி கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அதனால ஜெபத்தோடு நாம் படிப்போம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். எப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு அல்லது இந்த சோதோம் பட்டணத்தை போல அல்ல அதை விட மோசமா நடக்கிறவங்க யாரு அப்படின்றத இந்த வசனம் விளக்கும் பாருங்க. மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் குமாரா பட்டணத்துக்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார். தேவன் இந்த சீசர்களை அனுப்பும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால், எதன் அடிப்படையில் சோதாம் குமார பட்டணத்தை காட்டிலும் எந்த விதத்துல நம்ம பெரிய பாவத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருக்கிறாங்க. அப்ப ரொம்ப ரொம்ப தேவ பயத்தோடு இந்த வசனத்தை நம்ம படிக்க வேண்டும். நம்ம அவருடைய வார்த்தையை கேளாம, வசனத்தை நம்ம கேளாம நம்ம நடக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒருவேளை மனுஷிகத்தில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சோதம் குமாரா மோசம், நம்ம பரவாயில்ல நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டுடைய பார்வையில் எப்படி அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு,
சோதோம் குமார பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று சொல்லப்படுது. இப்ப பாருங்க, நம்ம இந்த சத்தியத்தின் மூலியமாக ஒரு காரியத்தை படிச்சுக்கிறோம். ஆண்டவரே, உங்க வசனத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே, அப்ப நாங்கள் கேட்டு உங்க வசனத்தை நாங்கள் அதுபடி நடக்காம இருக்கிறோம்னா, தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி தெரிகிறோம் பாருங்களேன். தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி தெரிகிறோம் பாருங்க. சாட்சியாமத்தில் மறுபடியுமாக நமக்கு ஒரு கூடுதல் வெளிச்சம் இந்த பகுதிக்கு நமக்கு கிடைக்கிறது. நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிச்சத்தை நமக்கு தேவன் கொடுக்குறாங்களோ, எவ்வளவு சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்களோ, அதை நம்ம கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நம்ம அதை உதாசீனப்படுத்துறதோ, அதை நடக்காமல் இருக்கிறோமோ என்றால், நம்ம அந்த சோதோம்குமார பட்டணத்தை காட்டிலும் அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறோம். த மோர் லைட் கிவன், த மோர் அக்கௌண்டபிள் டு காட் வி ஆர். நம்ம கொடுக்கப்பட்ட வெளிச்சத்திற்கு நம்ம கணக்காளிகள். அப்போ நம்ம எப்படி நம்ம ஆண்டுடைய பார்வையில் தெரிகிறோம் என்று சற்று தியானிச்சு பாருங்க. அடியானுக்கும் ஒரு சிந்தனை இருந்தது. சோதோம்குமார பட்டணத்தார் செய்த விபச்சாரமும் அது பாவம்தான், அது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாக இருந்தது என்று வசுத்த வேதாகம் சொல்கிறது. அது தேவனை கஷ்டப்படுத்தியது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவனை நாமும் ஒரு விதத்தில் கஷ்டப்படுத்துறோம். என்னன்னு சொன்னா, அவர் கொடுக்கிற வெளிச்சத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நாமும் என்ன பண்றோம்னா, அவர்களை காட்டிலும் நம்ம சில சமயத்தில் மோசமா படிக்கிறோம். இதை தான் இந்த நாளில் மையமா படித்துக் கொள்ள போகிறோம். அடியனுக்கு இந்த பாடம் புதிதாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. கர்த்தருக்கு இந்த பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கும் இந்த பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தேவனுடைய ஜனம் சோதோம் குமாராவை காட்டிலும் பாவம் பண்ணாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க கேட்கறதுக்கு. நான் வசனத்தை உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஒரு வசனமா நான் காட்ட போறேன். நீங்க பாருங்க, தேவன் என்ன சொல்றாங்க, தீர்க்கதரிசிகள் மூலமா என்ன சொல்றாங்க பாருங்க. சோதோம் குமாராவை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கு இணங்காம தேவனுக்கு நேர் விரோதமாக செயல்பட்டாங்களாம். அது தேவனே வசனத்தின் மூலியமாக இந்த நாளில் நம்ம கற்றுக் கொடுக்க ஆசைப்படுறார். அப்போ நம்ம பார்த்துட்டோம், இந்த சோதோம் குமாரா பட்டணத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாம் நமக்கு ஒரு ஞாபகம் வரும். இந்த பட்டணம் நமக்கு நியாய தீர்ப்பை குறித்து கற்பிக்கிறது. அதிலும் இன்னும் ஒரு படி போய் பார்த்தோம் சொன்னால், சோதோம் குமார பட்டணத்துக்கு லகுவாக இருக்கும் என்று சொல்கிறாரு. யார் எப்படிப்பட்ட பிள்ளைங்க அப்படின்னா, அவருடைய வசனத்தை புறமே தள்ளுகிற பிள்ளைகள், அதாவது ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள். நம்ம கொடுக்குற வெளிச்சத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம கணக்கு கொடுக்கணும் என்று நாம் பார்க்குறோம். மற்றும் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். மற்றும் ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். அப்படி சோதோம் குமார பட்டணத்துக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, நியாய தீர்ப்பு பற்றி நான் பார்த்தோம். ஆக்கினை தீர்ப்பு என்று அந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு தலைப்பின் கீழாக படிக்க வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம இந்த மைய பாடங்களை மட்டும் படித்து கொண்டே போகிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்தில் இருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இந்த பட்டணத்திற்கு அழிவை தேவன் அனுப்பினார். ஒருவேளை உங்களிடத்துல ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி, தவறான செய்திகளை உங்களிடத்துல கொடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா ஜாக்கிரதையா இருங்க. நம்ம தேவனுடைய இரக்கத்தையும் அவர் அன்பையும் நம்ம அசட்டை செய்கிறோம் என்றால் இந்த பட்டணத்துக்கு நேரிட்ட இதை பார்க்கணும். ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர். நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நமக்கு கிருபையாக இந்த நாட்களை கொடுத்துருக்குறாங்க. இந்த நாட்களில் நம்ம மனம் திரும்பிடணும், ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்ந்துடணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம 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 வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கு அவர்கிட்ட பலன் கேட்கணும், உதவி கேட்கணும். தேவன் அதுக்கு தான் காத்திருக்கிறாங்க. நம்ம கேட்கணும், உதவி செய்ய எத்தனையோ முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா அணுகுறாங்க நம்மகிட்ட. சற்று யோசித்து பாருங்கள், இந்த நாளில் தேவன் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அணுகுறாங்கன்னு பாருங்களேன். நீங்கள் வேதத்தை படிக்கும்போது ஆவிக்குரிய நண்பர்கள் மூலியமாக, ஊழியக்காரர்கள் மூலியமாக, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வேளை செய்தி வந்திருக்கலாம். எப்படியெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பிரியப்படுகிறார் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் சோதோம் குமார பட்டணம்
தேவனுடைய இரக்கத்தை நிராகரித்தது. அடுத்த வசனத்தை வாசி, 25ஆம் வசனம், அதே அதிகாரம். அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரை அழித்து போட்டார். நம்ம ஏன் இந்த சத்தியத்தை இந்த நாளில் படிச்சு கொண்டிருக்கோம்னு சொன்னா, இந்த பூமிக்கு, இந்த பட்டணங்களுக்கு, தேவன் நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு இதுதான் நடக்கும். இதுதான் முடிவு. இன்னைக்கு பிரசித்தி பெற்ற பெரிய ஊழியர்கள் சொல்லப்படுறவர்கள் இதை பத்தி சொல்ல மாட்டேன்றாங்க. தேவ ஜனங்கள் அஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. எப்பொழுதும் போல காலம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, இல்லை, தேவ கோபாக்கினை வரும் நாள். அதனால அதுக்கு முன்பாக நம்ம ஆயத்தப்படணும். தேவ ஜனங்களை இந்த செய்திகள் நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும். நம் குடும்பமாக இதை பற்றி பேச வேண்டும். நான் மறுபடியும் மறுபடியும் அதை வலியுறுத்தி கொண்டே வருகிறேன். உங்கள் குடும்பத்தில் இதை பற்றி பேசுங்க. உங்களுடைய ஆலயங்களிலே, திருச்சபைகளிலே வாரந்தோறும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சமீபம் என்பதை மையப்படுத்தி நீங்கள் பாடங்களை படியுங்கள். ஆம், ஒவ்வொரு வாரமும் நம்முடைய திருச்சபைகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை சமீபம் சமீபம் என்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்ம அடுத்த பாடமாக படிக்கிறோம், எப்படி எப்படி எந்த விதத்தில் மோசமாக நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம், 9 அல்ல 1ஆம் அதிகாரம், ஏசாயா புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். எனக்கு இன்னி 15 நிமிடங்கள் இருக்கிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். நீங்க பாருங்க, தேவ தீர்க்கதரிசி மூலியமாக தேவன் என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய ஜனங்களுக்கு வர செய்தி யாருக்கு? தேவன் இந்த ஜனங்களை, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீங்க, நீங்க மற்றவங்களுக்கெல்லாம் உதாரணமா இருப்பீங்க, நீங்க என்னுடைய ஜனம், என்னுடைய கற்பனைகளை கை கொள்ற பிள்ளைங்க, என்னுடைய வசனத்துக்கு பயந்து நடங்குற பிள்ளைகள்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இந்த பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. சேனையில் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதி வைக்காதிருந்த, அவர் மீதி வைக்காதிருந்தாரானால் நாம் எப்படி ஆயிருப்போமா? சோதோம் கொமோரா போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போமா? நம்ம நிலைமை அப்படி. இப்போ நம்ம எவ்வளவு நம்ம படிக்க வேண்டியது இருக்கு ஆண்டுடைய பாதத்தில் பாருங்களேன். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் எங்களுடைய பார்வையில் நாங்கள் சோதோம் கொமோரா தான் மோசம் நினச்சிட்டு இருக்கோமா? ஆண்டவரே, ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கு கிருபை காட்டாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்களுக்கு ஒத்தா இருந்திருப்போமே. நிறைய இடத்துலங்க நமக்கு தெரியாமையே நம்ம தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், படிப்போம், வேதாகமத்தை புரட்டி படிப்போம். தேவன் பேசுவார். தேவ பிள்ளைகளே, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் சத்தத்தை கேட்டு பாருங்க. வேதத்தை புரட்டி புரட்டி நீங்களே நீங்களே தேடி படிங்க. ஆவியானவர் தான் நமக்கு ஆசிரியர். பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, அவர் கற்பிப்பார் உங்களுக்கு. ஊழியக்காரனாக அடியனும் தேவனிடத்தில் ஜெபம் செய்துதான் இந்த செய்திகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடியனுக்கு உதவி செய்ய தேவன் உங்களுக்கும் உதவி செய்வார். எந்த வசனத்துக்கு போய் படிக்கணும், எந்த அதிகாரத்தை நீங்கள் நீங்கள் தியானிக்க வேண்டும், எந்த செய்தியை கேட்க வேண்டும், நீங்க ஜெபத்தோடு கேட்கலாம், தேவன் உங்களுக்கு கொண்டு போய் விடுவார். ஆம், அந்த அனுபவத்தை நானும் நீங்களும் தனிப்பட்ட முறையில் நம்ம அதை அனுபவிச்சு பார்க்க வேண்டும். இப்போ சோதோம் கொமோரா பட்டணத்தை போல ஒத்தா இருப்போம் என்று சொல்லப்படுது. அதே 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். குமாராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். தேவன் தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாங்க பாருங்க, எப்படி சொல்றாங்க பாருங்க. இஸ்ரவேல் தேசத்தின் அதிபதிகளை பார்த்து, ஆட்சி பண்றாங்க பாத்தீங்களா, இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி பண்றவங்களை பார்த்து தேவன் எப்படி அழைக்கிறார் பாருங்க. சோதோமின் அதிபதிகளே என்று அழைக்கிறார். எப்படி ஆண்டவர் வருத்தப்படுறாரு பாருங்களேன். எப்படிப்பட்ட அழைப்பை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், ஆனா உங்களுடைய குணமும் நீங்கள் நடத்துகிற விதமும் சோதோமின் அதிபதிகளே என்று ஆண்டவர் பேரிட்டு கூப்பிடுறார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். மறுபடியும் மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு
நமக்கு எல்லாமே. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பது காட்டுகிறது இந்த கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதன் மூலியமா தான். அப்ப நம்ம எந்த செய்தியை நம்ம படிச்சாலும் அதனுடைய முடிவு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தியானியுங்கள், படியுங்கள். ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? கொமோராவின் ஜனமே என்று சொல்றாரு. இப்ப பாருங்க ஜனங்கள் எப்படி குணத்தை உடையவர்களாக மாறினாங்கன்னு சொன்னா, கொமோராவின் குணத்தை உடையவர்களாக. எப்படி அந்த பட்டணம் ஆக்கினைக்குள்ளாக ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நித்தமும் பொல்லாத எண்ணம், உலக எண்ணம் தேவனுக்கு விரோதமாக இருந்தது. வசனத்தை நீங்க பார்த்தா நீங்க தெரியும். சாட்சியாமத்தில் நீங்கள் தயவு செய்து நீங்க வாசித்து பாருங்க. காலையும் மாலையும் எல்லா நேரமும் தேவனுக்கு விரோதமாக தான் சிந்தித்து கொண்டிருந்தாங்களாம். அப்ப நாம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய வேதத்துக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்கள் என்று சொல்கிறார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கின்றார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கின்றது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. அப்ப நம்ம ஆண்டவருக்கு விரோதமா இருக்கும் பொழுது நம்ம செயல்பட்டு கொண்டு நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்றதில்ல. இந்த பலி, இந்த காணிக்கை இதெல்லாம் ஏற்றுக்கொள்றதில்ல. வசனத்தை தொடர்ந்து வாசிப்பீங்க. அருவருக்கிறேன்னு சொல்லுவாரு. 13ஆம் வசனத்தை வாசிங்க சொன்னா, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன்னு சொல்லிடுறார் ஆண்டவர். வேதத்தை வச்சிருக்கவங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்ப நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாம நம்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இதெல்லாம் நீ செஞ்சு கொண்டு நீ இதெல்லாம் காணிக்கை கொடுக்குற சபை கூடுதல்லாம் வரேன்னு சொன்னா ஆண்டவர் சகிக்க மாட்டேன்னு சொல்லுறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைல இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ சொன்னேன் சோதம் குமாரா என்று தேவன் தேவ ஜனங்களை அழைக்கிறார். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்தா இன்னும் பயங்கரமாக இருக்கும். தேவன் எப்படி சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். 48ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனம். நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதோமும் அவருடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த வசனத்தை நீ நிதானிச்சு நீங்கள் படித்தால் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீயும் தேவனுடைய ஜனங்களை நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல. இது ஒரு தனி பாடம். ஆனால் நான் சுருக்கமாக தான் சொல்றேன். தேவ ஜனங்களை பார்த்து நீயும் உன் குமாரத்திகளும் உன் சகோதரியாகிய எப்படி ஆண்டவர் இணைச்சு சொல்றாரு பாருங்க. நீ எப்படி நடந்து கொண்டிருக்கிற அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் நீ தனித்திருக்கணும், நீ பிரிந்திருக்கணும், நீ அவங்களோட இணையக்கூடாது என்று தேவனை ஆராதிக்கிற இடத்துல சொல்லியிருந்தா இவங்க சகோதரி மாதிரி இருக்கிறாங்க. உன் சகோதரியாகிய சோதாமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா நீ செய்யற பாவம், நீ செய்யற அக்கிரமம் சோதம் பட்டணத்தார் கூட செஞ்சதில்லை, அவங்கள காட்டி நீ மிஞ்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற என்று ஆண்டவர் சொல்றார். 16ஆம் அதிகாரத்துல 51ஆம் வசனத்தை வாசிங்க. 51ஆம் வசனம். நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை. நீ உன் சகோதரிகளை பார்க்கிலும் உன் பாவங்களை பெருக பண்ணி நீ செய்த உன் எல்லா அருவறுப்புகளினாலும் அவர்களை நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ணினாய். அது சொல்றாங்க, அப்பா நீ இந்த சமாரியால பண்ண நீ பண்றதுல பாதி கூட அவங்க பண்றதில்லைன்னு சொல்றாரு தேவன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவ பிள்ளையில ஆணுடைய ஆவியானவர் உதவிக்கு நம்ம நாட வேண்டும். எப்படி படிக்க முடியும்? ஆணுடைய வசனத்தை நம்ம படிக்கணும். அப்போ ஆணுடைய வசனத்தை நம்ம வந்து, தேவனே எங்களுக்கு தெரியலப்பா, நாங்கள் எந்த விதத்துலலாம் நாங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறோம், எங்களை கற்பீங்க, நாங்கள் இன்னும் உங்கள் வேதத்தை நாங்கள் படிக்கிறோம்ப்பா.
எல்லா இடத்திலும் தேவன் மறுபடியுமாக என் வசனத்தை கேளுங்கள், வசனத்தை கேளுங்கள் என்று தீர்க்கதரிசி மூலியமாக சொல்லிக்கொண்டே வருவார். இந்த 16ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. நேரம் குறைவாக இருக்கிறது. 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுசா நீங்கள் வாசித்து பாருங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அருவருப்பு அப்படின்னா, சோதம் குமாரா பட்டணத்தை காட்டிலும் அருவருப்பு. நான் அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். அப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்குல்ல நம்ம படிக்கிறதுக்கு. அப்போ நம்ம அதை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு நான் படித்த ஆண்டவரே இல்லைப்பா நாங்கள் நினச்சோம் சோதம் குமார் தான் மோசம்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் எங்களுக்கு சொல்லித் தரீங்க நாங்கள் ஏதோ விதத்தில் நாங்கள் மோசமாக இருக்கிறோம். அப்போ என்ன என்ன ஆண்ட சொல்கிறாங்க, நம்ம என்ன நம்மளை என்ன தேவன் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வசனத்தை வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையிலானாலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக. அவைகள் இரண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். வசனத்தை படிக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். வேசி பணயத்தையும் என்று வார்த்தை, நாயின் கிரயத்தையும் என்று சொல்லி என்ன தேவன் சொல்கிறாங்கன்னா, நாட்களிலே தேவன் தீர்க்கதரிசி மூலியமாக ஒரு பாடம் வச்சுருக்காங்க. பண ஆதாயத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வேசித்தனம் பண்ணுவாங்களாம். பண ஆதாயத்துக்காக வேசித்தனம் பண்ணுவாங்களாம். அதை கொண்டு வந்து ஆலயத்தில் செலுத்துகிற மாதிரி இணையாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நம்ம கர்த்தரை விட்டு கொடுப்பது, பாவம் செய்வது. நான் சொல்வதை ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ளுங்கள். பணத்துக்காக வேசித்தனம் பண்ணுவதைப் போல ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவனை விட்டு விடுவது. ஆண்டவர் எச்சரிச்சாங்களாம், மகனே மகளே நீ என்னையை விட்டுட்டு ஏதோ ஒரு லாபத்திற்காக, உலகத்தின் லாபத்திற்காக, பணத்துக்காகவோ இல்லை ஒரு சுய பிளஷர், அங்க சாட்சியமத்தில் வார்த்தையை பயன்படுத்துகிறது பிளஷர், இன்பத்திற்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ என்னை விட்டு விட்டு நீ வேசித்தனம் பண்ணி அதுல வர லாபத்தை நீ என்கிட்ட கொண்டு வந்து நீ என்கிட்ட செலுத்துறியே, அது எனக்கு அருவருப்பானது என்று சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம நாட்டில் குடும்பத்தில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் திருச்சபைகளில் இதை பற்றி நம்ம பேசணும். ஆண்டவரே நான் உலகம் உலகம் என்று நான் சென்று கொண்டு அதில் வர லாபத்தை நான் உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறேனே, ஆண்டவர் சொல்கிற அருவருக்கிறேன்ப்பா நான், நீ என்னை முதல்ல வை. இஸ்ரவேலர்கள் ஏன் சோதாம் குமாரை காட்டிலும் மோசமானவங்க என்று தேவன் உரைத்தார் என்று சொன்னால், தேவன் சொல்லியிருந்தாங்களா உன் சுற்றி இருக்க தேசத்தில் நீ என்ன பண்ணாதன்னா அவங்களோட நீ இணைஞ்சிக்காத, அதில் கிடைக்கிற வெற்றி, அதில் கிடைக்கிற பலன் பெருசு நீ நினைக்காத. ஆனால் இஸ்ரேல் ஜனங்க நினச்சாங்களா, இந்த சுற்றி இருக்கிற அந்நிய தேசங்களோடு நம்ம கூட்டு வச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும், அவங்களோடு சேர்ந்தாதான் நம்ம நிலையாக நிற்க முடியும், அப்படிலாம் பல திட்டங்களை என்ன பண்ணாங்களா போட்டாங்களா. ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை, நீ என்னை விட்டுட்ட, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியில. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை நாம் தொடர்ந்து படிப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். மறுபடியும் அதுதான் சொல்கிறேன், தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நமக்கு என்ன தேவையோ, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ, நம்ம திருச்சபைக்கு என்ன தேவையோ, தனிப்பட்ட வாழ்க்கை என்ன தேவையோ அதை தேவன் கற்றுக் கொடுப்பார். அதை படித்துக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஆசுவத்தை தேவன் நம்ம அனைவருக்கும் கொடுப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள நல்ல தகப்பனை, எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள்கிட்ட பேசுங்கப்பா. அதில் எத்தனையோ பாடங்கள் ராஜா, எத்தனையோ பாடங்கள் எங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்குறீர் சுவாமி. அதையெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் சீர்திருத்தம் வரட்டும், எங்கள் குடும்பத்தில் எங்கள் திருச்சபையில் சீர்திருத்தம் வரட்டும். அப்படியாக எங்களை ஆஸ்வதிங்க. இந்த செய்திக்கு ஒப்பு கொடுத்தவர் பிள்ளை ஆஸ்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜீவுள்ள பரம்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.